பைக் வச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மாரி ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்ற மாரி பண்ணி பாருங்க. பைக்கோட லுக் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பைக் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 1/2 வருஷமா ஆகுது. இதுவரைக்குமே என்னோட பைக்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்டிக்கரிங்கோ, பெயிண்டிங்கோ எதுவுமே பண்ணது கிடையாது. நான் பைக் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ராப்பிங் பண்ணி ஒரே ஒரு கலர்ல ஃபுல்லா பிளாக் இல்லன்னா ஒயிட் அந்த மாரி மாத்தலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்ல கொஞ்சம் டிசைனா போடுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஸ்டிக்கரிங்கும் பண்ணல, பெயிண்டிங் பண்ணல, எதுவுமே பண்ணல. வண்டி ஸ்டாக் கண்டிஷன்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. வீல் பார்க்கறதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க இது பார்க்கறதே கொஞ்சம் லுக்கா இருக்கும். நான் ஏன் ஒயிட் ஓட்டுனேன்னா, பைக் பார்க்கறதுக்கு ஃபுல்லாவே ஒயிட்ல தான் இருக்கும். அந்த டிசைன் மட்டும் தான் ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அதனால முக்கால்வாசி அந்த ஒயிட்ட ஒட்டிட்டு, லைட்டா மட்டும் அந்த ப்ளூ ஒட்டியிருக்கேன். இது ரன்னிங்ல பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸ்லோ மோஷன்ல காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி தான் இருக்கும். இப்போ பைக்கோட லுக்க பாருங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டாவும் நல்லாவும் இருக்கு. நீங்க உங்களோட பைக்ல இந்த மாரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட புடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல ப்ளூ கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட பைக்குக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு பேருமே வைக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த நேம் நல்லா இருந்தா சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன்.